வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜயை எதிர்க்கிறதுக்கு புதிய நடிகர் ஒருத்தரை உருவாக்கி எடுத்து களத்துல விட்டுருக்காங்க திமுக. இது எந்த அளவுக்கு விஜயை பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக எம்பி தம்பிதுரை ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு. அந்த சிக்கல் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோக்குள்ள மொத்தமா பார்த்துடலாம். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல்வாதி அப்படின்னாவே அவங்க முழு நீளமா ஒரு ஊழல் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லா மக்களிடமும் இருக்கு. அதுலயும் கை சுத்தமான அரசியல்வாதிங்க இருக்குதான் செய்யறாங்க. அதுக்கு இடையில தான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி நிறைய அரசியல்வாதிங்க பின்புலத்துல நிறைய வேலைத்தனம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய அரசியல்வாதிகளை சொல்லலாம். முன்னாடி பார்த்தா யோகினாட்டு இருப்பாங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டரும் சரி, அவங்களுடைய ஊழல் தன்மையும் சரி மிக அதிகமா இருக்கும். ஒருத்த மாட்டிக்குவான், ஒருத்த மாட்ட மாட்டான், அவ்வளவுதான் கேரக்டர். சரி, ஓகே, இப்ப என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கேக்குறீங்க. ஒன்னும் சொல்ல வரல. அதிமுக எம்பி தம்பிதுரை பத்தி நான் சொல்ல போறேன். அந்த விஷயத்த சொல்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவருக்கு ஜெயின் ஃபீட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கல்லூரிகள் இருக்கு. அது என்னென்ன கல்லூரின்னு பாத்தீங்கன்னா, கலை அறிவியல் கல்லூரி ஆகட்டும், ஆராய்ச்சி கல்லூரி ஆகட்டும், ஆராய்ச்சி மையம் கல்லூரி ஆகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரின்னு சொல்லிட்டு நிறைய கல்லூரி இருக்கு அவங்களுக்கு. அதே எல்லா படிப்பும் இருக்கு. அந்த கல்லூரி எங்க கட்டப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய நிலத்துல ஆக்கிரமிப்பு, அதாவது புறம்போக்கு நிலத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த கல்லூரியோட ஹாஸ்டலையும் அல்லது துணை மின் நிலையம் அதெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு அரசாங்க நிலத்தை 2000 அதாவது 476 சதுர மீட்டர், அதாவது 2476 சதுர மீட்டருக்கு அந்த காலேஜினுடைய ஆக்கிரமிப்பு அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி காலேஜ் கட்டிருக்காரு. யாரு? தம்பிதுரையான்னு நினைச்சீங்களா? இல்ல, அவங்க சொந்தக்காரங்கன்னா ஏன் இவங்க பேரை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியுது, அது எனக்கும் தெரியும். அது நாளையில் வெளியே வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்போதைக்கு உறவினர்கள் நடத்தக்கூடிய அந்த அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. உறவினர்கள் நடத்தக்கூடிய உறவினர் பேர் தானே போடணும். ஏன் தம்பிதுரை பேரை போடுறாங்க அப்படிங்கிறது அது போக தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற நியூஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி ஆயிட்டா மொத்த சொத்தும் அரசாங்கத்துக்கு தானப்பா. தனி மனிதனா எம்பியோ எம்எல்ஏவோ இவங்கன்னா சேர்ந்தது தானே ஒரு அரசாங்கம். நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். என்ன 2476 ஒரு நம்பரா? நாங்க 2 லட்சம் சதுர மீட்டர் எடுத்துருக்கணும். ஏதோ எங்க பாவம் புண்ணியமா போட்டோம். சரி, அரசாங்கம் வேற ஏதோ ஒரு என்ன பண்ணோம், ஏதோ ஒரு விவசாயமோ வேற ஏதாவது ஒரு ஃபேக்டரியோ ஏதோ ஒன்று கட்டுறதுக்கு இடம் இல்லாம தவிக்குமேன்னு சொல்லிதான் பாதி கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சமா பார்த்து நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 12 வாரம் கெடு கொடுத்துக்கிறாங்க. எதுக்கு? ஹைகோர்ட். அதாவது இந்த காலேஜ்ல அந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த மீண்டும் நீங்க கொடுத்துடணும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெடு கொடுத்துருக்கு. இப்ப ஐயாவுக்கு வேற எம்பி பதவி வேற கிடைச்சிக்கிச்சா, இன்னைக்கு காலி பண்ண மாதிரிதான். அரசாங்கத்தை வேணா காலி பண்ணலாம், ஆனா மொத்தல இடத்த காலி பண்ண மாட்டாரு. வேற வழியே கிடையாது. அரசாங்கம் கோர்ட்டு மேல் கோர்ட்டு ஆர்டர் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயா அதை வாங்கி 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 வீட்டுல பொத்தரமா வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு எம்பியாவோ ஒரு மந்திரியாவோ ஒரு எம்எல்ஏவோ நம்ம ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க சட்டத்தை மதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு போறாங்க. நாம இந்த பக்கம் நம்ம வெள்ளாமை விளைச்சிக்கிட்டே இருக்கலாம். பெண்ணை கட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகளை முழு நிலைமை இறங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலங்களில் சட்டம் கடுமையா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. சட்டத்தை எப்படி வேணாலும் வளைச்சிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே மொத்தமா காசு இருக்கிறவன் காக்கா கூப்பிட்டாலும் வரும், கழுது கூப்பிட்டாலும் வரும், கரடி கூப்பிட்டாலும் வரும். காசு இல்லாத காட்டு கத்துனாலும் பக்கத்துல இருக்கவங்க வரமாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே போலதான் இதுவும். காசு இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணுவான். காசு இல்லாதவன் இன்னும் நீங்க போய் ஒரு புறம்போக்கு நிலத்தை ஒரு அடி சேர்த்து கட்டிருங்களா பார்க்கலாம். நம்ம மாதிரி ஆளுங்க, ஒரு சாதாரண ஆளுங்க போய் ஒரு புறம்போக்கு நிலத்தை ஒரு அடி சேர்த்து கட்டிருங்க. அது அரசாங்கத்துல தெரிஞ்சிட்டோம்
என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனடியாக அங்கிருந்து வந்தோடனே நீ எவ்வளவு தூரம் அந்த ரோட்டுக்கு ஒட்டுன மாதிரி சேர்த்து கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளு. இப்போ எத்தனை கோடி இடங்கள்ல எத்தனை கோடி வீடுகள் தெரியுமா இடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த ரோட்டு எக்ஸ்டெண்ட் பண்றேன், இந்த நெடுஞ்சாலை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கண்ணீர் சிந்திட்டு இருந்தாங்க. ஏன்னா ரோட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி 1 அடி 2 அடி கட்டினவங்க எல்லாம் அந்த பில்டிங்கே அடிச்சிருக்காங்க பாதியை. அதெல்லாம் நிறைய நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதுலயும் பணம் இருக்கிறவங்ககிட்ட அந்த ரோடு வளைஞ்சு போகும், அது பணம் இல்லாதவங்ககிட்ட அந்த ரோடு நேரா போகும். இதுதான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த அரசியல் கட்ட இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ரோடு போகுதுன்னா அது நேரா போகும். நேரா போனா பணம் இருக்கிறவங்ககிட்ட இந்த ரோடு கொஞ்சம் வளையும், அதான் சட்டம். இப்போ பணம் இல்லாதவங்ககிட்ட அந்த ரோடு நேராக போகும். அவன் பில்டிங் கட்டியிருந்தாலும் சரி, அவங்ககிட்ட வேற என்ன இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட பணமும் பதவி இருந்துச்சுன்னா அந்த ரோடு நேராக போகாது, கொஞ்சம் வீட்டுட்டு வளைஞ்சி போகும். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துடலாம். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயலாபத்துக்காக செய்யறது. சரி, ஓகே. இந்த தம்பிதுரை அவங்க கேஸை கோர்ட்டு பார்த்துக்கோ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் எம்பி ஆயிட்டாரு. இதுக்கு மேலே அவரை அசைக்கிறதுக்கு ஆண்டவனால கூட முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு 5 வருஷம் அவரை அசைக்க முடியாது, வச்சு விட்டுருங்க. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் திட்டத்துக்கு புதுசா ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்குது. அது யாருன்னு சொன்னா நீங்க உடனே ஷாக் ஆயிடுவீங்க. அவரு தான் எல்லா படத்துலையும் அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் விஜய்க்கு ஆப்போசிட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஆகட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா கருணாஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த பைல்வான் ரங்கநாதன், அப்புறம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த பவர் ஸ்டார் முதல் கொண்டு எல்லா ஸ்டாரும் ரஜினி, கமல், கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் எல்லாம் சேர்த்திக்க எல்லாத்தையும் சேர்த்திக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புதுசா ஒரு ஆள் விஜய் எதுக்குறாரு. அவர் எல்லா படத்திலும் கருத்து கரெக்டா சொல்லுவாரு. ஆனா அரசியல் கருத்து கரெக்டா சொல்லிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லிடுறேன். அவர் திமுக இருக்கிறாரு. இப்ப திமுகனுடைய நிர்வாகிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா செல்லூர்ல போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. செல்லூர் ராஜுக்கு ஓட்டு கேட்டாரா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த விஞ்ஞானிக்கு ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஆள் இல்ல, வேற லெவல் வெளிநாட்டுல இருந்து ஆள் கூட்டு ஓட்டு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி அவரை விட்டுங்க. அவரே செல்லூர்னாவே எனக்கு செல்லூர் ராஜு தான் ஞாபகம் வராங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு அவர் பிரபலமா இருக்காருன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாமலே போயிருக்கும். அதனால சொல்றேன். சரி, அது நல்ல விஷயம் தானே. அது இப்படியோ பண்ணியாவது அவர் பேர் வச்சுட்டார்ல. அவரு டைலாக் வருமாட்டா, டே நம்ம உள்ளத்தனம் பண்றோமோ முடிச்சு வைத்தனம் பண்றோமோ, இந்த ஊர் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குல்ல, அதை கரெக்டா ஃபாலோ பண்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலயும் பேர் பெற்றவங்க அதை விட அதிகம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்லல, அதை ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க. சரி, ஓகே. என்னப்பா எந்த நடிகரப்பா அப்படி இவ்வளவு முன்னேற எடுத்த டிகிரி, எந்த நடிகர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, ரஜினி முருகன் படத்துல நடிச்ச அந்த 7.5 மூக்கன் கேரக்டர் தான். அவரு தான் ஏப்பா அவர் யாரு ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. ஏப்பா ரஜினி முருகன் நடிச்ச 7.5 மூக்கன் கதாபாத்திரம் தான் உனக்கு கண்ணில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. அவர் நடிச்சிருக்காரு, இல்லைன்னா சொல்லல. ஆனா இருந்தாலும் கரெக்டான கேரக்டர் இப்பதான் அது கரெக்டா எடுத்திருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு ஒரு 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 பேரனா நடிப்பார்ல, அந்த மாதிரி இப்ப பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு அரசியல் தலைவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்தும் இப்போ அவருக்கு எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி தான். சமுத்திரக்கனி அண்ணன் படத்துல எல்லா ஹீரோவா பயங்கரமா நடிப்பாரு. மற்றபடி கருத்தா பேசி மனுஷங்களை போட்டு செய்வாரு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு திமுகவுக்கு போய் ஒரு இடத்துல நின்று ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் திமுக ஆதரவாளர் தான். எப்பயுமே அவர் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜென்சி கிட்ஸ், அதாவது 2K கிட்ஸ் நீங்க சிந்திச்சு வாக்களிங்க, தேவையில்லாம உங்க வாக்க கொண்டு வேற எங்கேயாச்சும் போட்டுறாதீங்க, கரெக்டா இவர் மாதிரி நல்லவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரை பார்த்து சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அது என்ன யாரை குறி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்குன்னு ஓட்டு போட்டுறாதீங்க. 2K கிட்ஸ் நீங்களாம் விஜய் பக்கம் தான் இருக்கிறீங்கன்னு தெரியுது. விஜய்க்குன்னு ஓட்டு போட்டுறாதீங்க, விஜய் ஓட்டை தவிர்த்துட்டு இவருக்கு ஓட்டு போடுங்க, இவரு நல்லது செய்வார் உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுதான் அவர் சொல்ல வராரு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. சமுத்திரக்கனி அண்ணன் விஜய் எதிர்த்து விஜயினோட ஓட்டை பிரிச்சிருவாரான்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரக்கனி அண்ணனுக்கு ரசிகர் இருக்காங்களா? இல்லாம இருப்பாங்களா? இல்லைன்னா ஓட்டு கேட்க வருவாரா? இனிமேல் எல்லா நடிகர்களும் பயன்படுத்துவாங்க. எல்லா கட்சியினரும், அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பிஜேபியும் சரி, எல்லா நடிகர்களையும் பயன்படுத்துவாங்க. எல்லா நடிகர்களையும் களத்துல இறக்கி விட்டு வேடிக்கை கட்டுவாங்க. அதுதான்
திமுகவும் அதிமுகவும் பிஜேபியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடிகர் சொன்னா நல்லவரா நடிச்சிருக்காரு எல்லா படத்துல, இவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ஆட் பார்த்தீங்களா, அதை தான் சொல்ல வரேன். அப்புறம் பெரிய அறிவு ஜீவ் மாதிரி ஒரு ஆள் திமுகவில் இருந்து பேசிட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜா படத்தை பார்த்துட்டு யாரும் போய் கமலஹாசனை போய் டாக்டர் எனக்கு ஊசி போடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஜய் ஏதோ ஒரு 60 படத்தில் நடிச்சிட்டாருன்னு சொல்றதுக்காக நீங்க அந்த படத்துல போலீஸா நடிச்சீங்களே, நீங்க தான் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீங்க தான் அந்த படத்துல கலெக்டரா நடிச்சீங்களே, நீங்க தான் கலெக்டரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நடிப்புங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதை அப்பயே மறந்துடும். நீங்க அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. உண்மையிலேயே அவர் சொன்ன கருத்து கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் நாங்க தற்கூரியா தான் இருந்தோம், ஆனா இனிமேல் தற்கூரியா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் 2K கிட்ஸ் அது கூடிய சீக்கிரம் நிரூபிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் கரெக்டா சொல்லிடுறேன். சரி, ஓகே, தாவேகாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா நினைச்சுக்கங்க, நினைக்காட்டி போங்க. சரி, ஓகே, அதை பத்தி கவலை இல்லை. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், முக்கியமான விஷயம். தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு நேர்முக காணல் நடத்திருக்காரு. அந்த நேர்முக காணல்ல குறிப்பா 5 பேரா கூப்பிட்டு தன்னுடைய என்ன தொகுதிகள் நிறுத்தலாம், யாரை யார் நிறுத்தலாம், எப்படி எல்லாம் ஒரு செலக்ட் பண்ணியிருக்காரு. அது செலக்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட எல்லாரும் பரபரப்பா பேசப்பட்ட நேரத்துல இப்போ சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அரசியலை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அன்பு எய்கிறாங்க. அது ஒவ்வொரு அம்புக்கும் தலைவர் தப்பி தப்பி போறாரு. வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். சரி, ஓகே, இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ.